ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் டுடே சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான டேஸ்ட்டான மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட் ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேனில் ஒரு நட்சத்திரம் சோம்பு, ஒரு பட்டை, 3 ஏலக்காய், 4 லவங்கம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 2 டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் கொத்தமல்லி, ஒரு பிரிஞ்சி இலை, இதையெல்லாம் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மட்டன் பிரியாணி நம்மளே பவுட்ரு ரெடி பண்ணி செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு பவுடராக இருந்தால் போதும். இப்போ ஒரு குக்கரில் எண்ணெய் விட்டுக்கோங்க. 3 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. இப்போ இதில் முந்திரி பருப்பு, 2 ஏலக்காய், 3 லவங்கம், ஒரு பிரிஞ்சி இலை, இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். இப்போ இதில் நான் 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நெய்யெல்லாம் போட்டு செய்கிறனால இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா கலர் மாறணும். எந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வணங்குதோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதில் 3 பச்சை மிளகாய் நான் அப்படியே போட்டுக்கிறேன் வாசத்துக்காக. நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசமெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சு. இதில் நான் 2 தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் 1.5 டீஸ்பூன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம். நம்மளே ரெடி பண்ண அந்த பவுடருங்கிறனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி. கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள் இதை. இப்போ இதில் கொத்தமல்லி இலை, புதினா இலை 2யும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மட்டன் பீசஸை ஆட் பண்ணிக்கலாம். நான் மட்டன் பீஸை மஞ்சள் தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதில் 4 டீஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். கெட்டியான தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் ஊற்றிட்டு நல்லா கலரி விடுங்க, இல்லைன்னா திரிஞ்சிடும். அதனால் நல்லா கலரி விடுங்க.
கலரி விடுங்க. இப்போ இந்த டம்ளரில் 1 டம்ளர் நான் ரைஸ் எடுத்துக்கிட்டேன். 1 டம்ளர் ரைஸ்க்கு 1.5 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணும். இப்போ கறி வேகிறதுக்காக நான் 1/2 டம்ளர் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அதை கொதிக்க விடுங்க. இப்போது குக்கரை மூடி வச்சு விசில் விட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா வெந்து வரும் கறியெல்லாம். நான் 3 விசில் விட்டுக்கிறேன். இப்போ இதை கொதிக்க விடுங்க. பாருங்கள், மட்டன் பீஸ் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ மீதி இருக்க 1 டம்ளர் தண்ணியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சாதான் பிரியாணி டேஸ்ட்டாக வரும். இப்போ இதில் 1/2 லெமன் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதில் 1/2 மணி நேரம் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் உடையாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விடுங்க. சாஃப்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம விசில் போட்டுக்கலாம். மிதமான ஹீட்டில் 1 விசில் விடுங்க. இப்போ விசில் வந்துருச்சு. விசில் அடங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ வீட்லேயே ரெடி பண்ண மசாலாவை வச்சு செஞ்ச டேஸ்டான சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி எனக்கு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.